அஸ்ஸலாமு அலைக்கும். ரமதானில் சில நாட்கள் நாம் தொழுகிறோம், ஆனால் மனம் சிதறுகிறது. நாம் நோன்பு நோக்கிறோம், ஆனால் சிந்தனை வேறிடத்தில் இருக்கிறது. நாம் இன்னும் சிறப்பாக செய்ய விரும்புகிறோம். நமது தொழுகை இன்னும் ஆழமாக இருக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறோம். நமது திக்ர் இன்னும் இனிமையாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறோம். அப்படிப்பட்ட நேரங்களில் இந்த அர்த்தமுள்ள அழகான துவா நமக்கு வழிகாட்டுகிறது. அல்லாஹும்ம ஆ இன்னி அலா திக்ரிக்க வஷ்ஷுக்ரிக்க வஹுஸ்னி இபாதத்திக். யா அல்லாஹ், உன்னை நினைவு கூறவும், உனக்கு நன்றி செலுத்தவும், உன்னை மிக சிறந்த முறையில் வழிபடவும் எனக்கு உதவி செய். இது சாதாரண துவா அல்ல. இது நமது அன்பு நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு தோழருக்கு ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகும் சொல்லுமாறு கற்றுக் கொடுத்த துவா. வழிபாடு என்பது அதிகமாக செய்வது அல்ல, அதை உண்மையுடன் செய்வது, கவனத்துடன் செய்வது, அன்புடன் செய்வது. அல்லாஹ் நமது திக்ரை பலப்படுத்தி நமது நன்றியுணர்வை அதிகரித்து நமது வழிபாட்டை அழகுபடுத்துவானாக. ஆமீன்.